இந்த எஸ்ஐஆருங்கிறத கொண்டு வர்றதுக்கான நோக்கம், அதாவது பீகார், நீங்கள் கையில் ஃபார்ம் வச்சுருக்கீங்களா சார்? என்கிட்ட ஃபார்மே வச்சுருக்கேன். அதாவது எஸ்ஐஆர் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்னன்னு மத்திய அரசாங்கம் சொன்னது, ஹோம் மினிஸ்ட்ரி சொன்னது, எலெக்ஷன் கமிஷன் சொன்னது. பீகார் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், நல்ல கவனிங்க. பீகார் வந்து பார்டர் ஸ்டேட். அங்கதான் நேபாளில இருந்து வந்திருப்பாங்க. நாட் பங்களாதேஷ், நேபாளில இருந்து வந்திருப்பாங்க. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் அங்க இருந்து வர்றவங்க தான், நேபாளில இருந்து வர்றவங்க தான். பர்மாவில இருந்து வர்றவங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ். நேபாளில இருந்து வர்றவங்க வேற. ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் பர்மா, அது என்ன ரங்கூனா, இப்போ அதுல இருந்து வர்றவங்க. அல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மியான்மர். அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து யாராவது வந்திருப்பாங்க, பார்டர் ஸ்டேட்டு. அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், தீவிர வாக்காளர் திருத்தம் கொண்டு வந்து இந்தியன் தான் இந்திய நாட்டில் ஓட்டு போடணும். கரெக்டுங்களா நான் சொன்ன வார்த்தை? இதுதான் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் மிஸ்ரா சொன்னது. இதுக்கு சப்போர்ட்டா வந்து கோபாலசாமி ஐயங்காரும் பேசினார். பீகாரிகளுடைய வேலை வாய்ப்புகளை பங்களாதேஷில் இருந்து வந்தவர்கள் ஒருபோதும் இந்த அரசு அனுமதிக்காது. அதுவும் ஹோம் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ நடந்துச்சு பீகார்ல. அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு கேள்வி கேட்டார், முஸ்லீமுக்கு ஓட்டு போயிரும், முஸ்லீமுக்கு வந்து குடியுரிமை கிடைக்காதான்னு. நீ வேணா அந்த குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுறதுக்கும் அதுக்கும் ஒரு வாதம் கூப்பிடுங்க வர்றேன். ஒரு எலெக்ஷன் கமிஷனருடைய குடியுரிமையை போயிருச்சு அசாம்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவரு முஸ்லீம். அதே மாதிரி பல பேரோட இது போயிருக்கு. அங்க குடியிருந்தவங்க 40 வருஷம் 50 வருஷம் இந்த என்ஆர்சி மூலமாக குடியுரிமையை இழந்திருக்கிறார்கள் என்பதற்கு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் நான் வர்றேன். ஏன்னா இப்ப சப்ஜெக்ட் இல்லைங்கிறனால நான் பார்க்காம வந்துட்டேன். அது இப்ப நான் அதுக்கு போகல. இப்ப எஸ்ஐஆர்ல நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பல்வேறு விதமான தகவல் வந்திருக்கு. பீகார்ல நடந்தது. பீகார்ல நடந்ததுக்கு அப்புறம் வந்தது என்னங்கிறத, அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற அமைப்பு அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பிபிசியும் ஆராய்ச்சி பண்ணி அந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 1,32 லட்சம் வாக்காளர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வீடுகளில், அதாவது 20க்கும் மேற்பட்ட முகவரிகளில் தலா 650 வாக்குகள் என்ற விதத்தில் பதியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த திட்டமிட்ட போலி வாக்காளர் சேர்த்திருப்பதை காட்டுகிறது. தகுதியான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, அவர் சார் சொன்னார்ல முஸ்லீம் வாக்கு போயிருச்சா என்னன்னு. அதாவது குறிப்பிட்ட தொகுதிகளில், அதாவது முஸ்லீம் வாக்குகள் நீக்கப்பட்டவர் 24% பேர். அந்த பீகாருடைய மக்கள் தொகையில அவங்க 17% தான். ஆனா நீக்கப்பட்ட வாக்குகள் 24%. அதே போல பெண்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தலித்துகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆருக்கு முன்பு இருந்ததை விட பெண்களுடைய வாக்கு குறைந்திருக்கிறது. இது வந்து பிபிசி அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவோட ரிப்போர்ட். அதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு திராவிட கட்சி. அது வந்து ஒரு மாநிலத்தில் ஆண்ட கட்சி. அவர்கள் இது வந்து இந்த பத்தி விளக்க வேணும் முன்னாடி. அடுத்தது இப்ப தமிழ்நாடு, நீங்க கரெக்டா சொன்னீங்க. 8 தடவை நடந்திருக்கு. 9வது தடவை நடந்தது பீகார்ல, 10வது நடக்கிறது இப்போ தமிழ்நாட்டில். இப்போ என்ன அவசரம் வந்தது முதல்ல? அப்படி என்றால் 21 வருடமா நீங்க தேர்தல் நடத்தியிருக்கிறீங்க இந்தியாவில். 21 வருஷமா 3 தடவை பிரதமராகவே வந்திருக்காரு மோடி அவர்கள். அப்ப வந்து ஃப்ராட் பண்ணி வந்தீங்களா நீங்கெல்லாம்? பொய்யான வாக்குகள் செலுத்தப்பட்டு இந்திய நாட்டுடைய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? 20 வருடமா மாநில அரசு மத்திய அரசு எல்லாமே தவறான வாக்குகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா? அல்லது குறைந்தபட்சம் இப்ப நடந்த எலெக்ஷனாவது உங்களால் தள்ளி வைக்க முடியுமா? இது வந்து அயோக்கியத்தனமாக நடந்தது. இனிமேல் தயாரிக்கிற எஸ்ஐஆர் மூலமாக வருகிற வாக்காளர்கள் தான் உண்மையான இந்திய வாக்காளர்கள். அதனால் இதை கடந்த தேர்தலை நான் தள்ளி வைக்கிறேன், பிரதம மந்திரி பதவியிலிருந்து விலகிறேன் சொல்ல முடியுமா அவரால்? அப்ப இந்த அடிப்படை கேள்வி வருது. இப்ப நான் வந்து வாக்காளருக்கு ஒரு படிவம் கொடுத்திருக்காங்க. நவம்பர் 10ஆம் தேதி வரையில் இதுவரையில் எத்தனாயிரம் பேருக்கு படிவம் போய் சேர்ந்திருக்கு தெரியுங்களா? 6,21,00,000 பேருக்கு நம்ம கொடுக்கணும். 6,41,00,000 அப்டேட்டட். 6,41,00,000 கொடுக்கணும். இதுவரையில நவம்பர் 10ஆம் தேதி வரையில எவ்வளவு பேர்கிட்ட போயிருக்குங்களா தெரியுங்களா? வெறும் 10,000 பேர்கிட்ட தான் போயிருக்காங்க. நல்லா கவனிங்க. சார் சொன்ன மாதிரி வந்து போய் ஃபில் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கே என்ன பிரச்சனை சொல்றேன் கேளுங்க. நேத்திக்கு நான் வீட்டுல இல்ல வந்துட்டு போயிட்டாங்க. நான் நாளைக்கு போயிடுவேன், இல்ல நாளைக்கு போயிடுவேன், கையில ஃபார்ம் வச்சிருக்கேன், ஃபில் பண்ணி கொடுத்துருவேன். நான் படிச்சவன், இல்லைன்னா ஆன்லைன்ல கூட பண்ணலாம், அந்த வசதி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் தினக்கூலியா இருக்கிறவங்க எத்தனை பேர்?
கணக்கு போட்டு பாருங்க, லட்சக்கணக்கானவன். அப்ப இந்த தினக்கூலியா இருக்கிறவன் வீட்டில் இருந்தானா என்ன ஆகும்? அவனுடைய கூலி போகும். அப்ப அவனால இருந்து தன்னை வாக்காளராக பதிவு செய்ய முடியாது. இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலைங்க. இவ்வளவு நாளா நாம யார் நம்மை ஆள வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்தது மக்கள். நல்லா கவனிங்க இந்த வார்த்தை அரவிந்தாக்சன். இதுவரையில அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஆனா இப்ப என்னன்னா அரசாங்கம் வாக்காளரை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். இவ்வளவு நாளா அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்த விட்டு போய் வாக்காளர்களை இப்ப அரசாங்கம் முடிவு செய்கிறார்கள். இது நேர் எதிராக நடக்குது. இப்ப இந்த இதுல நீங்க கேட்கிற கேள்விகள், நான் 2002 அந்த வாக்காளர் பட்டியலில் இப்ப இந்த இடம் இருக்குங்க, இதுல அதை ஃபில் பண்ணிருக்கணுங்க. வர்ற அந்த என்ன தேர்தல் கமிஷன் வர்றாங்கல்ல வீட்டுக்கு, அவங்க எல்லாம் அவங்களுக்கு பல பேர்கிட்ட 2002 2004 வாக்காளர் பட்டியல் இல்லை. அது பெருசா தூக்கிட்டு வரணும்ல, அவங்கள்ட்ட இல்ல. இப்ப அந்த பகுதியை நான் எப்படி ஃபில்அப் பண்றது? அதுக்கப்புறம் 87 இருந்து 2002 இதுக்கு முன்னாடி இருந்த உங்க வாக்காளர் பட்டியல இருந்தீங்கன்னா நான் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா அதுக்கு அப்புறமா நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா நீங்க உங்க அப்பா அம்மாவோட பர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும். எனக்கெல்லாம் பர்த் சர்டிபிகேட் கிடையாதுங்க. கிராமங்கள்லாம் வாதியார் தான் டேட் ஆஃப் பர்த் டிசைட் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா நீ எந்த பக்கம் இருந்து வர்ற, கிழக்கு தெருல இருந்து வர்றேன், நீ எந்த பக்கம் இருந்தா மேற்கு தெருல வந்த, உங்க அப்பா பேர் என்ன, அவ்வளவுதான். வாதியாரு ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டு என்ன 1ஆவதுல சேர்த்துருவாரு. இதுதான் ஒரே முகவரியில் ஒருவர். அதையும் படிக்கிறேன். ஒரே முகவரியில நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதோட சேர்த்து சொல்றேன். ஒரே முகவரியில 00 முகவரியிலே பல லட்சம் பேர் இருக்காங்க. அதாவது எஸ்ஐஆர் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். 0 முகவரியில பல லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 00 முகவரியில பல லட்சம் பேர், இப்படி 00 முகவரியிலே பல லட்சம் பேர் இருக்காங்க. அதுக்கு ஞானேஸ்வரகுமார் நம்முடைய சீஃப் எலெக்ஷன் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார். இந்திய நாட்டுல சொந்த வீடு இல்லாத நிறைய பேர் இருக்காங்க, அதனால 00 இருக்காங்கன்னு. இதுல முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீக்கப்படுவது இல்லை. அதை கூட நம்ம அவ்வளவு கவனிக்க வேணாம். தமிழ்நாட்டில் ஒரு விசேஷமான சூழ்நிலை. தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து வந்தவர்களோட கணக்கு எவ்வளவுன்னு நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சரியான கணக்கே இல்லை. எப்படி கணக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, பேங்க்ல டிரான்சாக்சன் நடக்குதுல, அதை வச்சு ஒரு கணக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெயின்ல ஏறவன் இறங்குறவன் இருக்கான்ல, டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு வந்திருக்காங்க, அதை வச்சு ஒரு கணக்கு. 65 லட்சம் பேருக்கு மேல இருக்கலாம். மாநில அரசாங்கம் இன்னும் தான் கணக்கு எடுக்கவே போறாங்க. 65 லட்சம் பேர் இருக்கலாம். இவங்க பெரும்பாலும் எங்க இருந்து வர்றாங்க? பீகார், வட இந்தியா, வடகிழக்கு அல்லது இந்தி பேசுற மாநிலங்கள் இருந்து. இந்தி படிச்சாதான் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும். ஆனா இந்தி படிச்ச போனா வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும் நான் பேசுறேன். இன்னும் தென்னிந்தியா முழுவதும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ அவர்களுடைய பெயரை சேர்ப்பதற்கான முயற்சி நடக்கும். இதுல விடுபட்டு போறது மட்டும் ஆபத்து இல்ல, புதியவர்களாக சேர்க்கும் போது கூட இருக்கிறவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டி இருக்கிறது. அது முக்கியமான பாயிண்ட். 65 லட்சம் பேர்ல இந்தி பேசுறோம் அதிகமா இருந்து, இந்தி பேசுறவர் பெரும்பாலும் யாருக்கு ஆதரவாக இருப்பார் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். மோடியின் ஆதரவாக தான் இருப்பாங்க. அவங்களை சேர்ப்பதற்கான முயற்சியும் இதில் நடக்கலாம். காசிநாத பாரதி சொன்னார்ல, ஒரு தொகுதியில 936 ஓட்டு போங்க, விசாரிங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டினார், இந்த தொகுதியில இவ்வளவு ஓட்டு இருக்கு, இந்த 0ல இத்தனை லட்சம் ஓட்டு இருக்குன்னு போட்டு காட்டினார். நீங்க அதே மாதிரி ஸ்டாலினுடைய தொகுதியில இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அதை நீக்குங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதற்காக எஸ்ஐஆரை ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில, ஒரு மாநில கட்சி என்ற முறையில அதிமுக வரவேற்று இருப்பது என்பது மிகப்பெரிய அரசியல் கொடுமை. இந்த கொடுமையை தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். போடுற அன்னைக்கு காலையில விண்ணப்பம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 27ஆம் தேதி கூட்டம்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரல, 10ஆம் தேதி வரல. நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொன்னேன், 10,000 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. இல்ல சார், கவுண்ட் ஜாஸ்தி சார். ஒருவேளை 2 நாள் அதிகமா இருக்கலாம். 35% பேருக்கு மேல கொடுத்திருக்காங்க. இல்ல 66 கொடுத்துட்டோன்னு கிளைம் பண்ணாங்க. வெரிஃபை பண்ணா அது மாதிரி இல்ல. நீங்க ஒரு கணக்கே போட்டுக்கங்க. என்னுடைய தொகுதியில 10,000 வாக்காளருங்க. இந்த 10,000 வாக்காளர்களுக்கு எத்தனை பேர் வர்றாங்க? 2 பேர் வர்றாங்க, இல்லாட்டி 3 பேர் வர்றாங்க. 3 பேர் ஒரு வீட்டுக்கு எத்தனை நிமிஷம் போவாங்க? என்னோட வீட்டுல 5 பேர் இருக்காங்க. 5 பேர் ஒரு இடத்துல நின்னா சார், ஒரு இடத்துல அவங்க நிக்கிறாங்கன்னா சுத்தி இருக்கிற ஒரு 10-15 வீட்டு நடந்தது நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு அட்ரஸோட வேணா நான் படிக்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போறேன்னு சொல்லி போன் பண்ணி அட்ரஸோட ஒருத்தர் சொல்றாரு. அவரு கால் சர்க்கரை வியாதினால கால் எடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பான்கிரியாஸ் காலை எடுத்துட்டாங்க. அந்த காலை எடுத்தவரு கீழே கொடுக்க முடியல. அவர் மனைவி நடக்க முடியாதவங்க. இவங்க 4 பேர் அங்க உட்கார்ந்து இருந்துட்டு
அவங்க பாட்டுக்கு இருந்தவங்களுக்கு மட்டும் அப்ளிகேஷன் கொடுத்து இல்லாதவங்களுக்கு போயிட்டாங்க. இப்படி பல பேருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு சினிமா டிக்கெட்டுக்கு 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. பீகார் அதற்கு இடையில இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க இந்தியா கூட்டணி கட்சி மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா இதுல இழப்பது மட்டுமல்ல, நீக்குவது மட்டுமல்ல, சேர்ப்பதில் எச்சரிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரை நீக்கி இருக்கிறார்கள் நீங்க கேட்டீங்க முன்னாடி ஒரு கேள்வி. அதாவது எஸ்ஐஆர்ல 2,02,048 வாக்காளருக்கு இல்ல முகவரி இல்லை, 0 என்று இருக்கிறது. ஒரே வீட்டில் 230 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். சில இடங்களில் பூனை அல்லது நாயின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களில் மனைவியின் படத்துக்கு பதிலாக வேற ஒரு பெண்ணுடைய படம் ஒட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய மகனுடைய படத்துக்கு பதிலாக வேற ஒரு படம் ஒட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்க தீவிர சீர்திருத்தம் பண்ண பீகார்ல. இப்ப பீகார் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு விரும்புகிறார்களா? அப்ப பீகார்ல அவருடைய நோக்கம் என்னன்னா, எப்படியும் உள்ள வர முடியாதுங்க, கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்பதுதான் அவருடைய கோரிக்கை. அதுதான், அதை நோக்கிதான் அவருடைய பயணம். அதனால முதல்ல அவங்க என்ன பண்றாங்க, அதிமுக காலி பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் திமுகவோட எதிர்கொள்வோம் என்ற நிலையில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எச்சரிக்கையோடு இருந்து சந்திப்பார்கள். ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் கூட அதை சந்திக்கிற பொழுது குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளரை சேர்க்கிறார்களா என்ன என்பதை விவரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.